மதுரையினுடைய மிக முக்கியமான ஒரு நாள், அதாவது சித்திரை திருவிழா வெகு சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு எதிர்ச்சேவை நாள், குறிப்பாக பக்கத்தில் தல்லாவளத்தில் எதிர்ச்சேவை நிகழ்வு வெகு சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. அதை ஒட்டி கோரிப்பாளையத்தில் நம்ம இருக்கோம். நம்ம ஒரு திருவிழானா வெவ்வேறு நிகழ்வுகள் கூடியதான் திருவிழாவாக இருக்கும். அதே மாதிரி மதுரை சித்திரை திருவிழாவில் மிக முக்கியமாக பொதுமக்கள் மற்ற சாமியாடிகள் போயிட்டு இருக்கிற அந்த காட்சிகள் ஒரு பக்கம் இருந்தால் கூட நம்ம கவனப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒன்று இருக்கு. என்னன்னா, சாலை ஓரத்தில் கடவுளுடைய உருவங்களை வரைஞ்சு பக்தர்கள் தரக்கூடிய சன்மானத்தை வாங்கக்கூடியதும் ஒரு மரபு ஒன்று இருக்கு. அப்படி மிக முக்கியமான ஒரு ஓவியர் நம்மோடு இருக்காங்க. இவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையை, அவருடைய கலையை, அவருடைய நம்பிக்கைகளை எல்லாம் இந்த பதிவில் நம்ம பேசலாம். வாங்க நம்ம பதிவு போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்க பேருங்கய்யா? என் பேர் ஐயா? என் பேர் குருசாமி ஐயா. குருசாமி ஐயா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த பதிவில் உங்களை சந்திக்கிறதுல. குருசாமி ஐயாவுடைய வாழ்க்கையை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் நான். இது நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஓவியர் இருக்கார் இல்லையா? அடிப்படையில் நீங்கள் முறையாக ஒரு ஓவியரா இல்லை நீங்களா கற்றுக்கிட்டு இந்த மாதிரியான வறுமையின் சூழ்நிலை கற்றுக் கொடுத்துருக்கீங்க? வறுமையினுடைய சூழ்நிலை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க அப்படியாங்க? எத்தனை வயசுலேருந்து கற்றுக்க ஆரம்பிச்சிங்க இது நான் சிறு வயசுல எனக்கு பள்ளிக்கூடம் போக கூடாதுங்கய்யா. அந்த நேரத்தில் படிப்புலாம் அதிகமாக கிடையாது. அதாவது கேட்டிங்கன்னா, சிறு வயசுல ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பங்கள். வறுமை நேரம் ரொம்ப, நாங்கள் 4 பேர் ஆம்பளை பயிர்கள் தான். அதாவது எங்கள் அப்பா ரிக்ஷா தொழிலாளி. ஆனால் அந்த நேரத்தில் சோறுகளுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா படிப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா வறுமை நேரம் இதாகிறதுனால ஏதோ அந்த நேரத்தில் எனக்கு மூளைக்குள்ள இது ஒரு தோன்றமாக இருந்துச்சு. சரி. ஆனால் வறுமை நேரம் சாப்பிட்டு பிடிச்சி போடுவேன். அதே ரோட்டில் போடும் போது துட்டு கொடுத்தாங்க. அதுவே தொழிலாளி. இன்னைக்கு இதை வச்சு என் பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கேன். என் பிள்ளைகளை வச்சு படிக்க வச்சிருக்கேன். இப்போ இதை இப்போ ஒரு ஓவியர்னா ஒரு பெயிண்ட் வாங்கி ஓவியம் வரையலாம், அல்லது சுவரில் ஓவியம் வரையலாம் இல்லையா? ஆமாம். நீங்கள் இந்த மாதிரி திருவிழாக்களில், சாலை ஓரங்களில் இந்த மாதிரி கடவுளுடைய உருவங்களை வரையலாம் அப்படிங்கிற யோசனை உங்களுக்கு எப்போ வந்துச்சு? எத்தனை வயசுல வந்துச்சு? எனக்கு சிறு வயசு ஒரு 18 வயசு இருக்கும் போது இந்த யோசனை இருக்கு. அதாவது எனக்கு முன்னகட்டி ஒருத்தர் செஞ்சாரு. சரி சரி சரி. எனக்கு முன்னோர்கள் செஞ்சார். நான் தான் புதுசு கிடையாது. எனக்கு முன்னோர்கள் செஞ்சாங்க. அவங்களோட பார்த்து தான் நான் அவங்க கூட சேவைகள் செய்து அதுக்கப்புறம் நான் கத்துக்கிட்டேன். அவரோட நீங்க கூட இருந்து கத்துக்கிட்டேன். எதுக்கு என்ன செய்யலாம், இது எதுக்கு இதெல்லாம் பண்ணலாம், இதை செஞ்சா இது வரும் அப்படின்றத அவங்க கிட்ட கத்துக்கிட்டேன். சரி. முதல்ல குருசாமி ஐயா எந்த திருவிழாவுக்கு நீங்க வரைஞ்சீங்க? நான் முத வரைஞ்சது சித்திரை திருவிழா தான். அது சித்திரை திருவிழா எந்த ஆண்டு இருக்கும்? 1994 இருக்கும். 94, 2004, 2014, கிட்டத்தட்ட 30 வருஷமா இதுக்குள்ள இருக்கீங்க. இப்ப எனக்கு கேள்வி என்னன்னா, இப்ப திருவிழாக்கள்ல தான் இந்த மாதிரியான ஒரு வரையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, குருசாமியாவினுடைய இந்த ஓவியம் எங்கெங்க நடக்கும், எந்தெந்த திருவிழாக்கள்ல கவனம் செலுத்துவீங்க நீங்க மதுரையில், அது தமிழ்நாடு பொறுத்தளவுல? அதாவது என்னுடைய சிறு வயசுல நான் எங்கெங்கே அலைஞ்சேன். இந்தியா முழுவதும் நிறுத்திருக்கேன். அப்படியா? இந்தியா முழுவதும் நிறுத்திருக்கேன். இப்ப அந்த அளவுக்கு உடம்பு ஒத்துழைப்பு கிடையாது. இந்தியானா எந்த மாநிலங்கள் போயிருக்கீங்க? கர்நாடகா போயிருக்கேன், அருணாச்சல பிரதேசம் போயிருக்கேன், உத்தரப்பிரதேசம் போயிருக்கேன், பீகார் போயிருக்கேன், டெல்லி போயிருக்கேன், பாம்பே போயிருக்கேன், ஆந்திரா போயிருக்கேன், தெலுங்கானா போயிருக்கேன். இன்னைக்கெல்லாம் மாநிலம் பிரிச்சிருக்கு. ஆந்திரா போயிருக்கேன், தென் மாவட்டம் எல்லா இடத்துக்குமே போயிருக்கேன். கேரளா போயிருக்கேன், எல்லா பாண்டிச்சேரி, எல்லா மாநிலமும் போயிருக்கேன். இன்னைக்கு தமிழ்நாட்டு அளவில் அவ்வளவுதான். சரி, இந்த தமிழ்நாட்டுல எந்தெந்த ஊருக்கு போவீங்க? தமிழ்நாட்டில் போகாத ஊரே கிடையாது. குறிப்பா எந்தெந்த திருவிழா அப்படின்னு கேட்கிறேன் நான். திருவிழானா அனைத்து திருவிழா, மாரியம்மன், ஈரோடு திருவிழாவா இருக்கட்டும், கரூர் திருவிழாவா இருக்கட்டும், அடுத்த மாதம் கரூர் திருவிழா இருக்கட்டும், போன மாதம் மங்கனி பொங்கலுக்கு ஈரோடு திருவிழாவா இருக்கட்டும், சேலம் திருவிழாவா இருக்கட்டும், சென்னை பரமேஸ்வரர் கோயிலா திருவிழா இருக்கட்டும், மயிலாப்பூர் திருவிழாவா இருக்கட்டும், அனைத்து திருவிழாவுக்கும் போவேன். வீரபாண்டி போவீங்க? வீரபாண்டிலையும் நம்ம பயலுக்கு இருக்கத்தான் செய்வாங்க. அப்படியா?
உங்களை மாதிரி இந்த மாதிரி ஓவியர்கள் வந்து எத்தனை பேர் இருப்பாங்க? கிட்ட கணக்கெல்லாம் சொல்ல முடியாது. அப்படியா? கணக்கெல்லாம் சொல்ல முடியாது. அதாவது ஒரு தொழில பெயிண்டர் எத்தனை பேர் இருக்காங்க கிட்ட டவுன் சொல்ல முடியாது. நான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு பக்கம் ஒருத்தர் காசு கொடுத்து எங்களுக்கு இந்த ஓவியத்தை வரைஞ்சிதாங்கன்னு ஒரு பெயிண்டர் சொல்றது ஒன்று இருக்கு. அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து இப்போ இதில் வரைகிறதுன்னு ஒன்று இருக்கு. ஆனா இது வந்து ஒரு பக்தர்கள்ட்ட சன்மானம் வாங்குறதானே. ஒரு பக்கம் இது வந்து ஒரு தாழ்வா பாக்குற மாதிரி ஒரு யோசனை ஒரு சிலருக்கு இருக்கும் தானே. இது பத்தி குருசாமி ஐயாவுக்கு என்ன? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, தாயை வந்து மறுபடி நினைச்சா அது முட்டாள்தனம். தாயை மறுபடி நினைச்சா அது முட்டாள்தனம். அதாவது நான் வந்து கோபுரத்தை குப்பையாக்க கிடையாது, குப்பையை கோபுரமாக்க. சூப்பர். அதை புரிஞ்சுக்கிட்டா சரிதான். சரி அவ்வளவுதான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து அவ்வளவுதான். நான் கோபுரத்தை வந்து குப்பையாக்க கிடையாது, குப்பையை கோபுரமாக்க நினைக்கிறேன். நான் அழுக்கா இருந்தாலும் இருக்க இடத்த சுத்தமா வச்சுக்கிறேன். அவ்வளவுதான். எந்தெந்த கடவுள்களை வரைவீங்க? அனைத்து பேரையும். கடவுளை வேறுபாடு கிடையாது, வரைஞ்சிருவீங்க அனைத்து கடவுளும். குறிப்பா எந்த கடவுளுக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப வரவேற்பு இருக்கும்? மனுஷனுக்கு தான் வந்து மனிதாபிமானத்துக்கு மட்டும்தான் தமிழனை பொறுத்தவரைக்காக வரவேற்பு. கடவுளுக்கு வரவேற்பு கிடையாது. மனிதாபிமானத்துக்கு தமிழ் வந்து. அப்படி சொல்றீங்க? உங்களுடைய கலையை பார்த்து வரவேற்பு, கடவுளுக்கு அல்ல. முதல்ல கடவுளுக்கு வந்து ரெண்டாவது. மனிதனுடைய மனத்தன்மைக்கு தான் வந்து தமிழை மதிக்கிறது. உங்கள இருக்கிற அந்த ஓவிய தன்மைக்கும் அதைத்தான் மதிப்பாங்க. கடவுள் கடவுள் எங்க வேணாலும் இருக்காரு. கடவுள் தூணில் இருக்காரு, துருமில் இருக்காரு. இவன் மனசுக்குள்ள ஒரு திறமை இருக்குன்றத நினைச்சுதான் அவங்க கொடுக்குறாங்களோ தவிர கடவுளுக்காக கொடுக்கறதுக்கு நிறைய இடம் இருக்கு. பொதுமக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கும்? நீங்க மறக்க முடியாத ஒரு வரவேற்புனா என்னவா இருக்கு? வரவேற்பு முடியாத வரவேற்புனா படிங்க வந்து எங்கிட்ட பேட்டி எடுக்கிறீங்க பாத்தீங்களா, அதுவே பெரிய வரவேற்பு. என்னையே ஒரு மனிதன் நினைச்சு இவ்வளவு பெரிய கோடி மக்கள்ல மனிதன் நினைக்கிறீங்களா, அதுவே பெரிய வரவேற்பு. இல்ல நீங்க வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கலைஞர், ஓவியர்ன்றக்காக நாங்க வர்றோம். அது ரொம்ப சந்தோஷம். நான் கேட்கறது, சித்திரை திருவிழாவில் உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருக்கும்? ஒரு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல கேட்குறேன். சித்திரை திருவிழான்றது மொத்தத்தில் தமிழனை பொறுத்தளவுக்கு, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எந்த திருவிழாவாக இருக்கட்டும், தேரா இருக்கட்டும், என்னுடைய தொழிலுக்கு கொடுக்குற மரியாதை நான் எந்த அளவுக்கு மதிக்கணும் அது அந்த அளவுக்கு மதிக்கிறதுக்கு மக்கள். இப்போ சில கேள்விகள். உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்காங்க? 3 குழந்தைகள் இருக்காங்க. 3 குழந்தைகள் இருக்காங்க. அம்மா கூட வந்துருவாங்க உங்க பயணத்துல? ஆமா, கூட வருவாங்க. இந்த மாதிரியான ஒரு கலை வாழ்க்கையோட இருக்கிறதுனால உங்களுடைய உறவுகள் என்ன மாதிரியான ரியாக்ட் பண்றாங்க? உறவுகள்லாம் வந்து அதாவது என்னுடைய ரத்த பந்தங்கள், அதாவது என் பிள்ளைகள் அதுங்க வந்து மதிக்குங்க. மற்றபடியாக வந்து மற்ற யாரும் மதிக்க போற கிடையாது. ரோட்டில் உட்காந்துருக்கேன், கிரிக்கெட் நினைச்சிட்டு. அதை கேட்குறேன். அந்த மாதிரி கிரிக்கெட் நினைச்சிட்டுவாங்க. உங்க பசங்க என்ன சொல்றாங்க? என் மகன் வந்து நாங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து என் பிள்ளைங்க சரி சம்பாதிக்கிறது வேணாம்பா அப்படிதான் சொல்றாங்க. நான் வந்து கடைசி வரைக்கும் நான் வந்து தாவேன். நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, பையனை சொல்ல நான் நல்ல வேலைக்கு போயிருவோம்பா. இந்த ஓவியத்தை பார்த்து பசங்க என்ன சொல்லுவாங்க? நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி பாராட்டுங்க, நம்ம பாராட்ட சொல்லுவாங்க. ஆனால் ரோட்ல உட்காந்து இருக்கிறவங்க பிடிக்கல. என்னென்ன படிக்கிறாங்க அவங்க எல்லாம்? என்னென்ன படிக்கிறாங்க குழந்தைகள் எல்லாமே? பிஎஸ்சிலாம் முடிச்சிட்டாங்க. கல்லூரிலாம் போயிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் வந்து உங்களை தொந்தரவு பண்ணியிருக்கேன். நான் ஒரு வகையில உங்களுடைய வாழ்க்கையை எடுக்கணுங்கிறது எங்களுடைய நோக்கம். அதை கடந்து லட்சக்கணக்கான பேர் கூடுகிற இந்த நேரத்தில் உங்களுடைய கலைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு வரவேற்பு இருக்கும். எனக்கு ரொம்ப மனம் சோர்ந்து போயிடாதீங்க, கலைக்குள்ளே இருங்க. வெவ்வேறு பதிவுகள் நம்ம சந்திக்கிறோம். குருசாமி ஐயாவை நம்ம சேனலுக்கு வழியாக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க. அனைவருக்கும், தமிழ்நாட்டு மக்கள், பொதுவாக இந்திய மக்கள் அனைவருக்கும் நன்றி. சண்டை இல்லாமல் எல்லாரும் சமாதானமாக வாழ்வோம். மகிழ்ச்சி. நன்றி. நண்பர்களே, மிக முக்கியமான நம்ம எத்தனையோ பதிவுகளுக்கு போயிருக்கோம். ஆனால் ஐயா போன்ற பதிவுகளை எடுக்கிற போது நம்மளுக்கு ரொம்ப உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்கு. அதனால எப்போதும் போல நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் எழுதுங்க. ஐயா போன்ற கலைஞர்களை தமிழ்நாட்டினுடைய அல்லது இந்தியா கடந்து வெவ்வேறு பகுதிகளுக்கு நீங்க எடுத்து செல்லுங்க. அதனால நம்மளுடைய பதிவை பகிர்ந்து உதவுங்க. மீண்டும் நல்லதொரு பதிவை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம்.